கை நெசவுல அதாவது சுருங்க சில வேலை கம்மியா இருக்கா, சில வேலைகள் ஒத்து வரலையா மாறி. ஐயா உங்க பேரு? ராகவன். எத்தனை வருஷமா அந்த வேலை பார்த்துருக்கீங்க? 60 வருஷமா பார்த்து. 60 வருஷமா பார்த்து. இப்ப என்ன பண்றீங்க நீங்க? இப்ப பாவு சாயம் போட்ட பாவு பாவு தட்டி அப்புறம் வஜ்ரம் மண்ணெண்ணெய் தேங்காய் போட்டு நினைப்போம். பச்சைப்பட்டு கொடுக்கலாம் டெம்பருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்ப்பாங்களா? அப்புறம் 1 மணி நேரம் வேலை அவங்க பாப்பா பாவு நீக்கி நிரடி இது பண்ணி அப்புறம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க வேலை ஆகுது. அப்புறம் தார் சுற்றி அப்புறம் நெசவுக்கு போகுது. நெசவு சுற்றி நெசவு நெய்வாக அதுக்கப்புறம் தான் சேலை. ஆகும் ஒரு பாவு ஒரு விதை போட்டா 6 பாவு போடுவோம். அது 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆயிடும். சரி, இப்ப தொழில் பாக்குறீங்களே, இது உங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகுதா? மழை நேரங்கள்ல அப்புறம் வேலை நடக்காது, காற்று வேலைகளில் வேலை நடக்காது, வெயில் நேரத்துக்கு ஓடு. அது தகுந்தா போது கூலி தான் நம்மளுக்கு. கூலி மட்டும் சம்பளம் கூட கிடையாது, கூலி தான். முடிச்சா எத்தனை கூலி? ஆமா, அந்த மாதிரி. இதுக்கு வேலை பார்க்க எத்தனை பேர் வேணும்? வேலை 5 குறைஞ்சபட்சம் 4 பேர், அதிகபட்சம் 6 பேர். முதல்ல வேலைக்கு இப்ப இருக்கிற வேலை இருக்கு. ஆளுங்க உறைஞ்சு விட்டாங்க. தொழிலாளியே 640 பேர் இருந்தாங்க. இப்ப இருக்கிறது 40 பேர். அதே நேரத்தில் நெசவு நெய்யில அதிகபட்சமா இருந்தாங்க மதுரையில. இப்ப கிடையாது. 3-4 ஒரு பாகம் கூட கிடையாது. பவர்லூம் வந்தனால இப்படி. ஆமா, ஆண்களும் வந்ததுனால தொழில் நஷ்டம் போயிடுச்சு. அது இல்லாம வேலை பார்க்க இதை ஓட்டாங்க யாருமே வர்றது கிடையாது. 8 வயசு 9 வயசு இப்ப 22 வயசு. அப்புறம் சம்பளம் காரணம் அந்த நேரத்துல பாவப்பட்டா 1 ரூபா கூலி. இப்போ அதிகபட்சமா 135 ரூபா 145 ரூபா கொடுக்குறாங்க. ஆமா, இந்த ஒரு பாவுல 4 பேர் 5 பேர் வேலை பார்க்கணும். அது பவுந்துக்குருவோம். ஒரு நாளைக்கு 10 பாவு ஓடிச்சுனாதான் 1450 ரூபா. 20 பாவு ஒன்னாதான் கட்டுவேன். 20 பாவு போட்டாதான் 20 பாவு நீங்க ஓட்டிடுவீங்களா? 5 பேர் சேர்ந்து அவங்க வேலை இருக்காது. அவளை வீட்டு போகுது. அது 500 வேலை பார்க்க 250 ரூபா 200 ஆகும். சரி, இந்த பாவு மழை காலத்துல இல்ல, அப்ப நீங்க வேற என்ன வேலை பார்ப்பீங்க? வேற வேலை கிடையாது. எக்ஸ்ட்ரா துட்டு கிடையாது. இந்த சாயம் போடுவாங்கல்ல, அந்த இதுல சாயப்பட்டாது இல்ல, இங்க ஒரு வாளி வச்சு கொடுக்குறாங்க. அதுதான் பசை. தண்ணியை ஊற்றி வஜ்ர பசையை ஊற்றி மண்ணெண்ணெய் தேங்காய் அப்புறம் ஊற்றி அப்புறம் தான் நனைச்சு அப்புறம் நீட்டுவோம். பாவு நீட்டுவோம். அது செம்பதாக நெசவுக்கு நல்லா நெஞ்ச வரும். தினமணி பஜார்ல நூல் கடை குறைஞ்சிருச்சு. நூல் கடை தான் 1-2 தான். இந்த நூல் எல்லாம் பட்டு இல்ல, அசல் பட்டு கிடையாது. இது நார்பட்டு. கூலி அன்றாட கூலி வேலை பார்த்தாலும் சம்பளம். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட லீவு விழுந்துடும். அதாவது மாசம் நம்ம ஓனருக்கு சாயம் போட்டு கொடுத்தாச்சே நம்மளுக்கு வேலை இல்லைன்னா கிடையாது. ஒருத்தர் நம்பி ஒருத்தர். ஆமா ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் தொழில் கம்மி தான். ஆனா ரொம்ப பேர் அழிஞ்சிருச்சு. நெசவு தொழில அழிஞ்சிருச்சு. இந்த நெசவு நெய்கிறது, இந்த வஜ்ர யாருமே வரவே கிடையாது. யாருமே இல்ல. அதாவது வயசானாலும் இப்ப 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பையன் இப்ப வேலை பாக்குறேன். அதுக்கு அப்புறம் யாருமே வர்றது கிடையாது. இந்த தொழிலுக்கு யாருமே. சரி, இப்ப நீங்க எத்தனை ஓனர்கிட்ட வேலை பார்த்திருக்கீங்க? ஒரே ஓனர்கிட்ட தான் மருந்து வேலை வாங்குறீங்க. சில வேலை கம்மியா இருக்கா, சில வேலைகள் ஒத்து வரலையா மாறிக்கிடுவோம். 4-5 ஓனர் பாவு கொண்டாதான் கட்டுப்படி ஆகும். 4 பேருக்கு வேலை பார்க்கணும் பாருங்க. 4-5 ஓனர் இருந்தாதான் அந்த நீங்க 10 பாவு தருவாங்க, 5 பாவு தருவாங்க, அவங்க 15 பாவு தருவாங்க. அப்படிங்கும் போது 4 இடத்துல கொண்டாந்து அனுசரிச்சு நாங்க வேலை பார்ப்போம். வாரத்துக்கு 4-5 வேலை கட்டுப்படி ஆகும். ஒரே ஓனர்கிட்ட முடியாது. 30 அடி 40 அடி இருக்கும்போது மாசத்துக்கு 60 பாவு போடும். அந்த 60 பாவு ஒரு அந்த மட்டும் கொண்டாந்து 4 பேர் நாங்க வேலை பார்க்க முடியாது. ஒரு 4-5 ஓனர் இருந்தா அந்த மாதிரி பார்க்க முடியும். இந்த மிஷின்ல ஓடுதுல. ஆமா, அதுக்கு இந்த வேலை நூலா ஒரு கண்டா இருக்கு. கண்டா இருந்து அப்புறம் பாவு ஏற்றி அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பாவு எடுத்து கொடுப்போம். அது மிஷின்ல வச்ச பாவு மாதிரி பண்ணி வெள்ளை பாவை அதுக்கப்புறம் காயம் போட போகும். அது வேலை
ஆமா. அது ஆனா கையில பண்றதுதான் நேர்த்தி ரொம்ப வருஷம் உழைக்கும். கை நெசம் உள்ள அதாவது சுருங்காது, அவ்வளவா சுருங்காது. நல்லா ஹாண்ட்லூம்லாம் சுருங்கிடு. அதாவது மக்கள் வந்து ஒரு சிலர் இதை விரும்பி நிறுத்திக்கிறாங்க. இப்ப அந்த 3 மூடை இருக்கு. ஆமா. இந்த 3மே 3 ஓனர் இல்ல, ஒரு ஓனர் தான் கணக்கு பண்ணிருக்கேன், கொண்டாந்துருக்கேன். நாளைக்கு இந்த ஓனர்ல வேலை இருக்கா, ஓனர்லாம் கொண்டாந்து போகுது. அந்த மாதிரி அவங்களே உங்களை கூப்பிடுவாங்களா, நீங்க போய் கேட்பீங்களா? இல்ல, அவங்கள நமக்கு என்ன சாயம் போடுறது எடுத்து சொல்லிடுவாங்க. 2 பேர் இருக்காங்க ஒரு இடத்துலனா, நீ திருப்பா இருக்கா, இன்னொரு இந்த பாவம் எடுக்கட்டும். ஒரு ஓனர்ட்ட 2 சாயம் 2 வச்சு இருப்பாங்க போடுறவங்க நீங்க. ஆமா. அப்ப வந்து தொழிலாளிகள் நிறைய இருந்தாங்க, அதனால நீங்க போய் கேட்கணும். ஆமா. இப்ப தொழிலாளி கம்மியா அந்த மாதிரி இல்ல. அப்ப 20 பாவம் இருக்கு, நீ 10 வச்சுக்க. அப்படிதான் சொல்லுவாங்க. 3 பேர் என்ன சொல்லுவாங்க, பாவம் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க? பாவு. இதுக்கு நூல், காட்டன் நூல், அது சாயம் போட்டுதான் காய வச்சு அது கொடுவாங்க. சேலையில ஊடு போகுமா, இது ஊடு போகுமா? நூல் இது பாவுக்கு ஊடு போடுறது காட்டன். காட்டன். ஆமா, நெய்து காட்டன். இது பாவு. இதுதான் பாடி நீளம். ஆமா, 63 இருந்து 65 வரைக்கும். ஒரு பாவுல எத்தனை சேலை எடுக்கலாம்? 6 கஜம்னா 10 சேலை, 6 முக்கால்னா 9 சேலை, 9 வச்சம் சேலை, 10 கஜம்னா ஆமா 10 கஜம்னா 6 சேலை. அந்த மாதிரி அந்த 60 கஜம் 63 கஜத்துக்கு ஈக்குவல் பண்ணிடுவாங்க. 63 கஜத்துக்கு. சரிங்க, உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்து ரொம்ப வணக்கம். தொழிலும் போட்டி போடாம கூலிகளே வருது. அவ்வளோ எத்தனை ஒரு பாவுல 8 சேலை வருமா? 7 சேலை 7 சேலை வரும். 63 கஜத்துல ஈக்குவல் ஆயிரும்.